எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் சினி நியூஸ். எனக்கு சினிமால இருக்க முக்கியமான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்களோட தர்மன் படத்துல இப்ப புதுசா ஒரு ஆக்ட்ரஸ் என்ட்ரி கார்டு கொடுக்க போறாங்க. அது யார் தெரியுமா? ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்களோட தர்மன் படத்தை பத்தின அப்டேட்ஸ் வந்துட்டு ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு அப்டேட்டா இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த படத்தை இயக்குறவர் அஸ்வத் மாரிமுத்து, அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க, கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேலும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல சிம்ரன் மற்றும் ராஷி கண்ணா வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல வந்துட்டு புதுசா ஒரு ஆக்ட்ரஸ் என்ட்ரி கார்டு கொடுக்குறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னட நடிகையான ருக்மணி வசந்த் வந்துட்டு இந்த மூவில முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு கே டிராமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வருதுன்னு தான் சொல்லணும். அப்படி அது என்ன கே டிராமான்னு பாத்தீங்கன்னா தி அபார்ட்மெண்ட் ஜாப். இதுல யார் நடிச்சிருக்கா தெரியுமா? டாக்டர் ஜான் கில்மி ஹில்மில எல்லாம் வருவார் இல்லையா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ தான் இதுலயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா ஹீரோவா இல்ல, ஒரு கேங்ஸ்டரா. ரொம்ப கொலப்பறனா. ஆக்சுவலி ஹீரோ இதுல வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு அவசரமா நிறைய காசு தேவைப்படுது. அப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு காஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுலயே வந்துட்டு நிறைய மில்லியன் ஓன் இருக்கிறதுனால அதை எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள நுழையிறாரு. சாதாரண மனுஷன் போல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒய்ஃப்லாம் வந்துட்டு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுட்டு அந்த காசை எப்படி வந்துட்டு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட்டா வச்சிருக்காங்க. அதுல நிறைய காமெடி மற்றும் ஃபன்னான எலிமெண்ட்ஸ், அபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த டிராமா வந்துட்டு ரொம்ப ஃபன்ஃபில்லா இருக்கிறதுனால அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வர ஒரு முக்கியமான டிராமாவா இருக்கு. வருத்தப்படாத வாலிப சங்கம் பார்ட் 2ல யார் ஹீரோவா நடிக்க போறாங்க தெரியுமா? ஆக்சுவலி வருத்தப்படாத வாலிப சங்கம் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா அவர்களோட நடிப்பும் அந்த காம்போவும் மக்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 2 வந்துட்டு பொன்ராம் அவர்கள் தான் இயக்க போறாங்க. ஆனா இதுல வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவா நடிக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா ரியோராஜ் வந்துட்டு ஹீரோவா நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அவரே வந்துட்டு தயாரிக்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்துட்டு இன்னொரு கொஸ்டினும் எழுந்திருக்கு. அப்படி என்ன கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு பதிலா ரியோராஜ் ஓகே, யாரு சூரியோட கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பெரும் அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிம்பிளான கே டிராமா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஹிட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன கே டிராமான்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட்னு ஒரு டிராமா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதுல டைம் டிராவல் கிடையாது, ஃபேண்டசி கிடையாது, ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் தான். ஹீரோ வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டா இருப்பாரு. ஆனா தன்னோட நார்மல் லைஃப்க்கு திரும்பணும் அப்படின்னு நினைச்சு எல்லாமே விட்டுட்டு ஒரு நார்மலான ஒரு டேடா இருப்பாரு. அதன் பின்னர் அவரோட மகளை யாரோ கடத்திடுவாங்க. மறுபடியும் ஆக்ஷன் ஹீரோவா மாறி தன்னோட மகளை எப்படி வந்துட்டு காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் கதையே. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான லைனும் இல்லாம சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 22% வரை இது கொரியால ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்லயும் டாப் 10 பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு இந்த டிராமா. காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியை தவிர்த்து இப்ப கே டிராமா ரசிகர்கள் சிம்பிள் ஸ்டோரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டிராமாவை கொண்டாடிட்டு வராங்க. AK64ல அஜித் அவர்களோட யார் நடிக்க போறாங்க தெரியுமா? AK64ஓட அப்டேட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட AK64 என்ற தற்காலிக டைட்டிலோட ஒரு படம் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இதுல முக்கிய கதாபாத்திரங்கள்ல ஸ்ரீலீலா, ஸ்வாசிகா மற்றும் ரெஜினா கேசன்ட்ரா இவங்கெல்லாம் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த படத்துல வந்துட்டு கைடலோகரும் கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிருக்கு. இந்த படப்பிடிப்பு வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்களிடம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.